உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்குது. இந்தந்த துறைக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல் மத்திய அரசு இவ்வளவு நிதிகளை எங்களுக்கு ஒதுக்கலை அப்படின்றதெல்லாம் புராணம் பாடியிருந்தாங்க. இதில் முக்கியமாக இறுதியாக நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, 1,23,000 கோடி நிதி பற்றாக்குறை தமிழ்நாடு அரசுக்கு. அடுத்தடுத்த திட்டங்களுக்கு பற்றாக்குறை அப்படி எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 1,23,000 கோடி நிதி பற்றாக்குறை. இது எங்கேருந்து பார்க்குறது, எங்கேருந்து வாங்குறது அப்படின்னா கடன் வாங்குவாங்கங்க. இப்போ ஏற்கனவே இது வரைக்கும் 72 ஆண்டுகள், சுதந்திரம் பெற்றதுலேருந்து 72 ஆண்டுகள் மொத்தத்திலே கடன் வாங்கினது 4.7, அதாவது 4,70 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 4,70 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4.7 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த இந்த 5 வருஷத்தில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப குறுகிய காலத்தில் 5.12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. மொத்தமும் 72 வருஷத்துக்கு வாங்கினதே 4.7 கோடி தான், 7 லட்சம் கோடி. இவங்க இந்த 5 வருஷத்தில் வாங்கினது எவ்வளோனாக்கா 5.72 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய கடன் இன்னைக்கு சுமார் 10.62 கோடி, 62 லட்சம் கோடி கடன். எல்லாம் கோடிகளில் தான். 10,62,000 கோடிகள் கடன் நமக்கு. இப்போ சராசரி ஒவ்வொருத்தர் தலையில் என்ன விடியும் அப்படின்றத பாருங்கள். இந்த 1000 ரூபாய் இலவசம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்றதெல்லாம் எங்கே விடியுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு குடும்பத்தின் மீதும் 1000 ரூபாய் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம விருந்திருக்கோம். ஒரு நல்ல கார்ட்டூன் சித்தரிப்பு மாதிரி, கார்ட்டூன் மாதிரி அதுக்கு ஒரு சின்ன இது பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தது. என்னென்னா, அரசு இந்த மகளிருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தது, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நிற்கிறாங்க. வாங்கின உடனே கரண்ட் பில் இந்த மாதம் நீ எவ்வளோ கட்டணும்னா வழக்கத்தை விட நம்ம 2 மடங்கு மின்சார கட்டணம் ஏறி இருக்குது. இப்போ ஒன்று ஏற்றிட்டாங்க. மின்சார கட்டணத்துக்கு இவ்வளோ போயிடுச்சு. அதுக்கடுத்தது கேஸ் சிலிண்டரில் இவ்வளோ கூடி இருக்குது, இவ்வளோ போயிடுச்சு. காய்கறி மொத்தமும் மாதத்துக்கான வருமானத்தில் இவ்வளோ போயிடுச்சு. என்ன வீட்டு வரி வசதி, வீட்டு வரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டு வரி இவ்வளோ ஏறி இருக்குது. உண்மையிலே 700 ரூபா அப்படி கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 மடங்கு வந்திருக்குது வீட்டு வரிக்கெல்லாம். இப்போ அவரும் வாங்கிட்டு போயிட்டார். இப்படி ஸ்கூட்டி கழித்து பார்த்தா அவங்க கொடுத்த 5 ரூபாயில் ஒன்று கையில் மீதி இல்லை. கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி பிடுங்கிக்கிட்டு இருக்கு நம்மக்கிட்ட. இதில் 5,000 ரூபா நமக்கு கொடுத்துட்டாங்க. 5,000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னு இந்த அப்பாவி மக்கள் உட்காந்து ஏதோ அது முழுக்க தாங்க அப்படியே பேங்க்கில் போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும், நீ அடுத்தது எப்படி கரண்ட் பில்லு கட்டணும், மற்ற விஷயங்களை வாங்கினா அந்த விலைவாசியில் அப்படியே போகும். இல்லைன்னா கணவன்மார்கள் யாராவது கொண்டு போயிட்டு திரும்ப டாஸ்மார்க்கில் கொடுத்து அரசுக்கே ஒப்படைச்சிருவாங்க அந்த காசை. இதுதான் நடக்கும். இந்த 5,000 ரூபா கொடுத்ததில் இன்ப அதிர்ச்சியில் 1,31 லட்சம் பேர் இன்ப அதிர்ச்சியில் மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை விட 1,1,4 கோடி கிட்டத்தட்ட வாங்காதவர்கள், மொத்தம் ரேஷன் அட்டைதாரர்கள் ஒரு 2,50 லட்சத்துக்கிட்ட இருக்காங்க. 2,45 லட்சம் அப்படின்னு சுமாராக சொல்லிக்கலாம். இனி 1,30 லட்சத்துக்கு கொடுத்துருக்குறேன். மீதி 1,10ன்னே வச்சுங்க. 1,10 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் முழுக்க உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்களா இல்லையா? இந்த அரசியல் ஆலோசகராக, அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சந்திரன் ராஜா அவர்கள் குறிப்பிட்டு இது எழுதியிருந்தாங்க. இது நம்ம ஏற்கனவே ராவணாவிலையும் சொல்லியிருந்தோம். நம்ம முழுக்க ஒரு எதிர் மனநிலையில் மக்கள் ஒரு குரூப்பை, எங்கள் தெருவுலலாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த 5,000 அப்படின்றது கிடையாது. அப்போ எல்லாம் கடுப்பாயிட்டு எதிர்நிலையில் இருப்பாங்களா. இப்போவே சொல்கிறாங்க, ரோடும் சரியில்லை, மின்சார கட்டணத்தையும் ஏற்றிக்கிட்டு இருக்கிற, வீட்டு வரியும் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, கழிவுநீரை குடியேற்றதுக்கான அந்த கழிவுநீரை அதுக்கான ஒரு வரியும் போட்டு எல்லாமே வரியை ஏற்றி வாங்கிக்கிட்டு எங்களுக்கு 5,000 ரூபாய் இல்லைன்னா எப்படி அப்படின்ற கோபம் பரவலாக எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்துடுச்சு. அடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய 1,31 லட்சம் பேரில் வாங்கின 5,000 ரூபாய் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்கன்ற உத்தரவாதத்தை தர முடியாது.
அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 60% வந்து கட்சிக்கு சார்பாக வரும். மீதி 40% வேறு வேறு கட்சிகள் இருப்பார்கள். இது இவங்க அப்பா மூட்டு காசு இல்ல, நம்ம பணத்தை எடுத்து தான் நம்மகிட்ட குடுக்குறாங்க அப்படின்ற மனநிலையில 40% சிதறிடும். அப்ப இந்த 5,000 குடுத்ததுல யாருக்கு பலன்? யாருக்கும் பலன்னா திமுகவுக்கு பலன் அவங்க நினைக்கிறாங்க. யாரு அறிவுஜீவிகள் வந்து ஆலோசனை குடுத்துருக்காங்க. மொத்தம் 7 மாநிலங்கள்ல இந்த மாதிரியாக கடைசி நேரத்துல வந்துட்டு பெரும் தொகையை வந்து அவங்கவங்க ரேஷன் கார்டுக்கு குடும்ப அட்டைதாரருக்கு குடுக்குறதுக்கு பிளான் பண்ணி குடுத்துருக்காங்க. அதில் 5 மாநிலத்தில் அற்ற ஃப்ளாப்பு. காசு கொடுத்தும் ஜெயிக்க முடியல. பீகாரில் எப்படி வந்தது பாஜக நிதிஷ்குமார்னாக்கா, அது அவங்களுடைய கூட்டணி அங்கே வந்து கை கொடுத்துருச்சு. வாக்கு வங்கி இது ஒரு பெரும் வாக்கு வங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவர் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் நிதிஷ் வந்து அந்த மாநிலத்தினுடைய நலன், அந்த மக்கள் நலன்றதுல ஒரு தெளிவான பார்வை இருந்தது. அதனால் இவர் வரட்டும் அப்படின்ற பார்வையில் போட்டிருந்ததால் வந்துருச்சு. மீதி எல்லா இடத்துலையுமே இந்த கடைசி நேரத்தில் அவங்க வங்கி கணக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி, ரேஷன் அட்டைக்கு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்த இடத்துலலாம் ஃபெயிலியர். அதை கொண்டு வந்து இவங்களுக்கு யாரையும் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கடைசி நேரத்தில் கொடுத்த நிதிஷ்குமார் ஜெயிச்சார்னா அது வேறு கணக்கு, நீங்கள் அந்த மாதிரி நல்லாட்சி இங்கே கொடுத்துருக்கீங்க ஓரளவுக்கு. பொழுது போனால் பொழுது விழிஞ்சா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது உங்ககிட்ட. கொலை கொள்ளை அத்துமீறல், எங்கே பாரு அராஜகம், எங்கே பாரு கட்ட பஞ்சாயத்து. நியாயத்துக்கு ஒருத்தன் புகார் கொடுத்தானா அதை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அது மேலே ஒரு நியாயமான விஷயங்க ஒருத்தன் அது அதிகாரிக அளவில் சொன்னால் கூட வேலை நடக்கலை கீழ்மட்டத்தில். ஆனால் சட்டத்துக்கு புறம்பா பாரு எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. அது சட்டப்படி நடத்தினா தான் உட்காந்துருக்கும். இங்கே அப்படி நடக்குது எல்லாமும். இதில் வந்துட்டு மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா எப்படி புரியல எனக்கு. இப்போ 1,23,000 கோடி பற்றாக்குறைன்னா எங்கே யாருக்கிட்ட இருக்குன்னு ஒன்றும் இல்லை. இப்போவும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசப்பட்டார்ல, டாஸ்மார்க் ஊழலில் இருக்கிற காசை மட்டும் மொத்தமும் பிடுங்கணும்னா, அந்த ஊழல் பணத்தை மட்டும் நம்ம திரும்பி எடுத்துட்டோம்னா, அதை தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுவாங்க, நாங்கள் திட்டங்கள் நிறைய கொண்டுட்டு வரோம், இலவசங்கள் இருக்காது. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு 20,000 வந்து சராசரி ஒரு அடிப்படை வேலையாக 20,000 25,000 வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதத்தை கொடுப்போம். அதே நேரத்தில் நிறைய விடயங்கள் திட்டங்கள் வந்து வைக்கிறப்ப அதன் மூலமாக பணம் வந்து தானாக வரும். இப்போ இலவச கல்வி வந்துட்டுன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் கிட்ட ஃபீஸ் கட்டுறது பணம் உங்கள் வீட்டு கையில் இருக்குங்களா? இப்படி ஒரு திட்டங்களையும் வந்துட்டு நல்ல திட்டங்களை செயல்படுத்தும் போது மருத்துவத்துக்கு நீங்கள் தனியார் மருத்துவமனையில் போய் கோடியில் லட்சத்தில் செலவு பண்ணிக்கிறோம், அந்த காசு உங்களுக்கு மிச்சமாகுதுங்களா? நாம் தமிழர் கட்சி வந்தால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும். எப்படி அவர் செயல்படுத்துவார்? நிதி எங்கே இருக்குது? முட்டாள்தனமான கேள்விலான்றாங்கல்ல, அதுதான். இப்போ இந்த டாஸ்மார்க்கில் ஒருத்தர்கிட்ட இருக்கிற காசை பிடுங்கினாவே இந்த பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய 1,23,000 கோடி வந்து ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இப்போ டாஸ்மார்க்கில் மட்டும் அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. 1,00,000 கோடிக்கு மேலாக ஊழல். மணல் குவாரியில் வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சு இப்போ மினிஸ்டர் பிடிச்சி கட்டங்கட்டி வச்சு ரெய்டெலாம் பண்ணாங்கல்ல, ஞாபகப்படுத்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மணல் குவாரியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடி நம்ம வீட்டு பணம் அவங்க கல்லாவில் இருக்குது. எங்கே உழைச்சி நெத்தி ஒரு வேர்வை உழைச்சி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. கருணாநிதி அவர்களுக்கு ஒரு கார் ஓட்டியாக தான் வந்தார் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் டிஆர் பாலு, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு கார் ஓட்டியாக இருந்தார். இப்போ வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜக சார்பாக அண்ணாமலை போட்ட அந்த வழக்கு நேர் நின்று விசாரிக்கிறதுக்கு டிஆர் பாலுக்கிட்ட குறுக்கு விசாரணை நடத்திட்டு இருக்கிறார். ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நிறுவன கடன் கொடுக்குதான். அந்த நிறுவனம் யாருன்னா மகன் நடத்துகிற நிறுவனம். டிஆர் பாலு தரப்பில் சொல்கிற விஷயம்னா, அது மகன் நடத்தும் நிறுவனத்திலிருந்து கடன் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, மகன் தான் அந்த நிறுவனத்தை நடத்துறதாகவும் அங்கேருந்து எங்களுக்கு கடன் வந்ததாகவும் தெரியாதுன்றார் ஒரு மந்திரி. கருணாநிதி அவர்களுக்கு கார் ஓட்டி கொண்டிருந்தவர். அந்த காரில் அவருக்கு எல்லாம் சால்வையை போடுவாங்கல்ல, கருணாநிதிக்கு எல்லாம் சால்வை போடுவாங்க, மாலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்து அது ஒரு இடத்துல மொத்தமாக கொடுத்து அப்படி தொடக்க கால பிழைப்பில் இருந்தவர் டிஆர் பாலு. சைதாப்பேட்டையில் அவர் இருக்கக்கூடிய குடியிருப்பு நான் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போவே வந்து ஒரு சர்ச்சைக்கு உண்டானது. அந்த வீடே வந்து ஒரு ஆக்கிரமிப்பு வீடு, அரசு தரப்பா இல்லை புறம்போக்கு தரப்பா தெரியல, ஆக்கிரமிப்பு, அது சர்ச்சையாச்சு ஆகுது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இன்றைக்கி என்னடானாக்கா பல கப்பல்கள் வந்து ஓடுற அளவுக்கு அவருக்கு தொழில். நிறைய முகநூலில் பார்த்துருப்பீங்க, 2ஆம் கப்பல் ஓட்டி தமிழன் அப்படின்னு அவருக்கு பேர் வேற வச்சுக்கிறாங்க. மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து சுருட்டி ஊழல் செய்து அந்த பணத்தை எடுத்து 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. கப்பல் தொழிலில் எல்லாமே இறங்கி இருக்குது, கப்பல் ஓடி. எப்படி இது வந்தது?
எப்படி சீமான் வந்து இல்லை சீமான் கூட வேண்டியதில்லை. நாளைக்கு அதிமுகவுக்கே வந்துட்டு சில விஷயங்களை செய்கிறாங்கன்னா எப்படி செய்வார்கள்னா, அதிமுக துணிஞ்சு இந்த மாதிரி ஊழல் பணத்தை மட்டுமே எடுக்கணும். அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி பல வழக்கில் மாட்டியிருக்கிறாங்க. அதனால் அங்கே சிக்கல். அதுக்கு தான் ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள். இப்போ மக்களை இவ்வளோ கடன்காரனாக வச்சுட்டு 10.62 லட்சம் கோடி கடன் இன்ன வரைக்கும் நம்ம தலையில் ஒவ்வொருத்தர் தலைப்பேரும் 2.5 லட்சம் 3 லட்ச ரூபாய் இன்றைக்கி நம்ம கடன்காரனாக இருக்கிறோம் ஒரு குடும்பத்துலேயும். இதில் வந்து நான் 1000 ரூபாய் தருகிறேன், 5000 ரூபாய் தருகிறேன், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து நாகரிகமான ஒரு இது. கடன் வாங்கி நீ வேலை செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது? கடன் வாங்கி நீ இலவச கல்வி கட்டமைப்பை பண்ணிட்டு எல்லாருக்கும் இலவச கல்வி உயர்வு, நல்ல தரமான கல்வி நிலையங்கள், தரமான ஆசிரியர்கள், தரமான சம்பளம் இப்படி வச்சுருந்தீங்கன்னாக்கா பாதி பேருக்கு மேலே இங்கே வந்துடும் படிக்கிறதுக்கு. அரசுக்கு பெரிய ஒரு விஷயமே இல்லை, மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பல லட்சம் வாங்கி கடன் வாங்கி படிக்கிற அந்த காசு குறையா நீ அதையாவது செய்தீங்களா? எல்லாம் ப்ரைவேட்டுக்கு போயிடுங்க, பணம் கட்டி அங்கே படிச்சுக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூலும் நாசமாக போயிட்டுருக்கோம். ஆசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவங்க எல்லாம் தனியாருக்கு வேலை செய்கிற மாதிரி போயிடுவாங்க. ரிட்டையர்ட் ஆனவங்களும் பிற்பட்டு நாங்கள் நிரப்பவே மாட்டோம். இப்படி பல இதெல்லாம் வச்சு விட்டு நாங்கள் நாட்டை முன்னேற்றுறோன்னா எப்படி முன்னேற்றுங்க? இப்போ பற்றாக்குறை 1,23,000 கோடி. நீங்கள் ஏற்கனவே வரி வாங்கின கடனுக்கு வேறு தினசரி கட்டிகிட்டு இருக்கீங்க 70,000 கோடி கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு. இதில் இவ்வளவு நாங்கள் உடனே வந்துட்டு மாணவர்களுக்கு 1000, மகளிர்களுக்கு 1000, கல்லூரி பெண்களுக்கு 1000. இந்த கடன் எல்லாம் கடனாக வருதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலையே. இந்த திட்டங்கள் வந்து ஒரு மோசடியான திட்டன்றது இந்த பட்ஜெட்லேயே உங்களுக்கு தெரியுது. இந்தியாவிலேயே நாங்கள் தான் பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கிறோன்னா வாங்கின கடன் எவ்வளவு? என் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு வெளியில் எல்லாருக்குமே தெரியுது. நான் கடன் வாங்கி தாமதம்னு செலவு பண்ணிட்டு இருந்தேன்னா, ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு இருந்தேன்னா பார்க்க நல்லா இருக்கும், ஆடம்பரமாக இருக்கும், அளப்பரியாக இருக்கும். நாளைக்கு வந்து கடன் வந்து நிற்கும்போது எதை விற்று கடன் வச்சுருப்பேன்? மக்கள் தலையில் கையை வைப்பாங்க. மின்சார கட்டணம் திரும்ப ஏறும், திரும்ப வந்து சொத்து வரி ஏறும், திரும்ப வீட்டு வரி ஏறும், பஸ் கட்டணம் ஏறும். இந்த பக்கம் பேருந்து கட்டணம் இலவசம், இந்த பக்கம் வந்துட்டு 2 மடங்கு கட்டணம் ஏறிட்டு. இந்த அம்மா சொல்லுது, நான் தினசரி போயிட்டு வந்துட்டு வரதால் மாதத்துக்கு 2000 ரூபா பஸ் கட்டணம் எனக்கு மிச்சமாச்சு, நான் பூ வியாபாரம் பண்ணுறேன். விளம்பரம் இந்த கவர்மெண்ட்டு. அப்படியே இந்த பக்கம் நீங்கள் இன்னொரு விளம்பரம் போடணும். வீட்டுக்கார் வந்துட்டு நான் கொத்தனார் வேலைக்கு எங்கேயோ போயிட்டு வரேன், இல்லை வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு எனக்கு மாதம் 4000 ரூபா ஆகிடுது. மனைவி கிட்ட கொடுத்த 2000 பஸ் இலவச பஸ் கட்டணம் இங்கே வந்துடுச்சு அவங்களுக்கு. இது யாரும் நம்ம பேசுறதில்லை. இலவசமாக வருதுன்னு சொல்கிறோம். இலவச பஸ்ஸால் பெண்கள் மகளிர்கள் பயனடைந்து விட்டார்கள் விளம்பரம் போடுறோம். இந்த பக்கம் நீ 2 மடங்கு கட்டணம் ஏற்றிட்டு அந்த காசு இங்கே பிடுங்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன விளம்பரம் போடுவீங்க? திமுக மாடல் அரசுனா பதில் இல்லை. மாணவர்களுக்கு 1000 ரூபா கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துட்டோம், மாணவிகளுக்கும் கொடுத்துட்டோம். செல்ஃபோன் வாங்கி நீங்கள் சிம்மை போட்டுக்கிட்டு உங்கள் லவரோட பேசிக்கலாம்னு அமைச்சர் துரைமுகன் சொல்கிற அளவுக்கு வெக்கங்கட்டு போய் இருக்குது இந்த சமூகம். சொல்லிட்டீங்க. அந்த காசு எங்கேருந்து வாங்குறீங்க? கடன் வாங்கி வாங்கி கொடுக்குறப்ப நாளைக்கு இந்த பிள்ளைகள் தானே நாளைக்கு வளர்ந்து அடைக்கணும் அந்த காசை. வேலைக்கு போனவுடனே சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு ஹோட்டலில் போய் ஏதோ ஒரு விருப்பப்பட்டு சாப்பிட்றோன்னா போடுறீங்கல்ல ஜிஎஸ்டி, எதுக்கு? இந்த பிள்ளை எல்லாம் இங்கே சம்பாரித்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வரியில் நீங்கள் இவ்வளோ ஊதாரித்தனம் பண்ணிவிட்டு இதில் வந்து ஊழல் முறைகேடுன்னு நீங்கள் செய்து வச்சுக்கிட்டு மணல் கொள்ளையில் அடித்தது மட்டும் பல லட்சம் கோடி. கல் குவாரியில் கணக்கு இன்னும் தெரியலன்றாங்க. மத்திய அரசு இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அனுமதிக்கப்பட்ட கல் குவாரி 10 இருக்குதுன்னா அந்த மாவட்டத்தில் அனுமதிக்காமல் ஒரு 50 கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு குவாரியிலையும் வெளியில் போகக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு வருமானம் யாரோ ஒருத்தருடைய பாக்கெட் போட்டு. யார் கனிம வளத்தில் இருக்காங்க? எல்லாம் இந்த எலெக்ஷனில் காசு இறைக்கிறாங்க கொட்டினா எப்படி? வாங்கின 5 லட்சம் கோடி இந்த குறுகிய காலத்தில் 5 வருஷத்தில் வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணீங்க இந்த காசுன்னு எதிர்கட்சி கேட்குது. எல்லா எதிர்கட்சி எடப்பாடியும் பல முறை கேட்டுட்டாரு. அப்பா நாங்களும் கொரோனா காலகட்டத்தில் வருமானமே இல்லாத எல்லாம் அடைஞ்சு போயிருக்கிற நேரத்தில் நிதி நெருக்கடியை சமாளித்து நிர்வாகம் பண்ண ஆள் நாங்கள். யார்? எடப்பாடியாரும் சொல்கிறாரு. ஆனால் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க இந்த குறுகிய 5 வருஷத்துக்கு. என்ன திட்டம் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் பிளாக்கில் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. அதான் எலெக்ஷனில் தேர்தலில் இறச்சி எப்படியாவது அதிகாரத்தில் பொறுத்து உட்காந்துடலான்னு சொல்லிட்டு. அதான் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்படி கொள்ளடிச்சு சேர்த்து வச்சுட்டுக்கிற இவங்க வந்து கொஞ்சம் தொகையை கொடுத்து ஓட்டு உங்ககிட்ட வாங்கினாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க எவ்வளோ கொள்ளடிப்பாங்கன்னு, எவ்வளோ நாசமாக போவோன்னு நினச்சி பார்க்கணுங்க. எடப்பாடியார் அதை தான் சுட்டி காட்டுறாரு. அளவுக்கு மீறி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பணம் எல்லாம் 5 லட்சம் கோடி எங்கே போச்சு? இந்த ப்ராஜெக்ட் பண்ண, அந்த ப்ராஜெக்ட் பண்ண, குளத்தை வெட்டி சுற்றி கரையை கட்டினேன், ஊரில் வந்து வளைவு வச்சேன், இதெல்லாம் ஒரு திட்டம்.
சமூக கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு விட்டோம். இதெல்லாம் ஒரு திட்டம். பணத்தை வாங்கினே ஒரு மாவட்டத்தில் வந்து அந்த மாவட்டத்தில் தக்காளி விளைகிறதா, தக்காளி முழுக்க எடுத்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு தக்காளி ஜூஸ் உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணுறதுக்கான தொழில் அங்கே தொடங்கி எத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம், எவ்வளோ விஷயங்களை செய்யலாம், எவ்வளோ வருமானத்தை கொண்டு வரலாம். இந்த ஆக்கப்பூர்வமான திட்டம் எங்கேயுமே இல்லை. வளைவு வச்சோம், திண்ணை போட்டோம், குளத்தை சுற்றி கட்டணும், 2 ரோட்டுக்கும் பக்கத்தில் கால்வா வச்சோம், பூங்காவை சுற்றி அழகுபடுத்துகிற பேரில் அதை அழகுபடுத்தணும், கட்டாயம் செய்தாகணும். ஆனால் நீ அதன் பேரில் எவ்வளோ பணத்தை சுருட்டி இருக்கீங்க? இப்படி தான் வந்திருக்குது. குறுகிய காலத்தில் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் 5,12,000 கோடி கடன். இந்த காசு எங்கே போச்சு நிதி லட்சம் அப்படின்னா இல்லை. இப்போ பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது இந்த இடைக்கால பட்ஜெட்லலாம்? 1,23,000 கோடி. ஒரு அமைச்சர்கிட்டேருந்து ஊழல் பணத்தை எடுத்தாவே இந்த நாட்டில் எல்லாம் ஒட்டுமொத்த ஒரு 4-5 அமைச்சர்கிட்டேருந்து ஊழல் பணத்தை நீ எடுத்தாவே, பிளாக்ல இருக்கக்கூடிய சொத்தை சுருட்டி எடுத்துக்கிட்டு வந்தாவே அடுத்த 5 வருஷத்துக்கு கடனே வாங்காமல் அரசை நடத்திக்கிட்டு இருக்கலாம். இன்னொரு 10 வருஷத்துக்கு கூட நடத்தலாம். பட்ஜெட் வந்து மக்களுக்கு வரி போடாத எந்த ஒரு இலவச திட்டம்னாலும் சரி, நியாயமாக ராயலாக செய்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு ஆட்சியை நடத்தலாம். எப்படி இந்த ஊழல் செய்திருக்க ஊழல் பேரதிகள்கிட்ட இருக்கக்கூடிய பினாமி சொத்து எல்லாம் திரும்பி எடுத்துட்டோம்னா, ஓடுற கப்பல்லாம் திரும்ப அரசுடைமை ஆக்கிட்டோம்னா, உனக்கு மட்டும் எப்படி குறுகிய காலத்தில் இவ்வளோ சொத்து சேர்ந்தது என்ற கேள்வியை வச்சு அதை பறிமுதல் பண்ணோம்னா அரசு கஜானா நிறையும். இதுதான் இன்னைக்கு இந்த நினப்பில் வந்து திமுக இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கொள்ளையடிச்சு காசில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இடையில காங்கிரஸ் ஒரு பெரிய நெருக்கடி. இப்போ பிரபலமான வார இதழில் அதை பற்றி எழுதியிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்து முழுக்க காங்கிரஸ் வந்து மேலிடத்து கூட இவங்க சுமூகமாக பேசி முடிச்சுக்கலான்னு பார்த்துருக்காங்க. 6 அமைச்சர் 6 மேயர் பதவி எங்களுக்கு கட்டாயம் வேணும். கடந்த முறையே அல்வா கொடுத்துட்டாங்க உள்ளாட்சி நிர்வாகத்தில். ஆனால் இந்த முறை 6 அமைச்சர் கொடுங்க, இல்லைன்னா 6 மேயர் 6 அமைச்சர் 6 மேயர் பதவி வரணும். இல்லைன்னா 2வது ஆப்ஷன் வந்துட்டு 12 வாரியம்ன்றது தமிழ்நாடு முழுக்க இப்போ வந்து ஒரு துறைக்கும் ஒரு வாரியம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு வாரியம். அது அமைச்சர்களுக்கு இணையானது. அந்த மாதிரி 12 வாரியங்களும் 6 மேயர் பதவியும் வேணும். இந்த 2 ஆப்ஷனில் எதனா ஒன்று தேர்வு செய்துக்கணும். திமுக ரிட்டனில் நாங்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட்டணி, இல்லைன்னா இல்லை. ஏற்கனவே தொடர்ச்சி அதை தான் சொல்லிட்டு இருக்குது. எங்களுக்கு ஒரு கண்ணு தான் போகுது, திமுகவுக்கு 2 கண்ணும் போகுது. ஏதோ யுத்தியை கையாளுது. எப்படியாவது பேசி பணத்தை வாரி கொடுத்து டெல்லியில் பேசி சமாதானம் பண்ணி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிடலாம், அது கொஞ்சம் சுமூகமாக போகும் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் இந்த டிமாண்டை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த நிமிடம் வரைன்ற தகவல். அடுத்தது தேமுதிக இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு பார்த்தாங்க. காங்கிரஸை வெளியேற்றி விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் உள்ளே வச்சுக்கலான்ற ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் உள்ளே வந்தார்னாக்கா நாங்கள் கட்டாயம் வெளியே போவோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் சொன்னாலும் நாங்கள் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு முக்கியம், உள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நினச்சதுன்னா திமுகவுக்கு பெரிய அடி. என்னென்னா வடக்கு மாவட்டங்கள் முழுக்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ விசிகா மீது 1000 விமர்சனத்தை வச்சாலும் விசிகாவுடைய வாக்கு வங்கிகள் அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய தேர்தல் வேலையால் தான் திமுக ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. அது சுத்தமாக போயிடும். இந்த முறை தேமுதிக கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்துட்டு நேராக வேலுமணி மூலமாக அங்கே ஜக்கி வாசுதேவ் நிகழ்ச்சியில் அவங்க ஒன்றா நிற்கிறப்ப பார்த்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. பாஜக கூட்டணிக்குள்ளே அது வந்து சேர்ந்துற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, மருத்துவர் ராமதாஸ் இது சின்னவர் வந்து நேராக அதிமுக கூட கூட்டணி போட்டுட்டார். இவர் இங்கே வந்து போகும்போது இப்போ நேற்று வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் துரைமுருகன் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறால நேரில் பார்க்க போயிருக்காங்க. அவங்க ஒரு 1/2 மணி நேரம் பேச்சுவார்த்தை. அங்கிருந்துட்டு துரைமுருகன் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி மருத்துவர் ராமதாஸ் மற்றும் ஜி.கே. மணி அவர்கள்ட்ட பேசப்பட்டதாக ஒரு தகவல். 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே நீங்கள் வர வேணாம், உங்களுக்கு ராஜ்யசபாவை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் பின்னாடி. அடுத்தது பெரும் தொகை நீங்கள் தனித்து போட்டியிடணும். எங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னவர் வந்து அதிமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதியெல்லாம் வாங்கி போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதியிலெல்லாம் உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. வேற ஒருத்தர் பேரில் பதிவு பண்ணி அந்த கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவங்க தான் கைட் பண்ணுறாங்க. ஆனால் பதிவு வேற ஒரு பேரில் வருது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சின்றது மருத்துவர் சின்னவர், அதாவது அன்புமணி ராமதாஸ் எந்தெந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிறாரோ அங்கே வந்து இவர்கள் போட்டியிடுவாங்க. வாக்கு கலையும், வாக்கை வந்து பிரிக்கிறது. அப்படி பிரிஞ்சதுன்னா வாக்கு பிரிஞ்ச மாதிரி ஆச்சு. அந்த இடத்துல அன்புமணி பாமக தோக்குது, திமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகிறார்.
எவ்வளோ அழகாக யுக்தியாக கையாளுறாங்க பாருங்கள். பணம் இருந்துட்டால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த தகவல் கசிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. இப்போ திமுக கூட்டணி தான் கலகலத்து போயிருக்குது. நம்பிக்கை அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஆள் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தான். அவர் தான் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. காங்கிரஸும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் துப்பிக்கிட்டாங்க. 2011 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை மேலே கத்தியை வச்சுட்டு கீழே வந்துட்டு கூட்டணி பேரம் பேசினது. தயாளு அம்மாவை கூட்டு வந்து சிபிஐ விசாரணைன்ற உட்காந்துக்கிட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு 60 தொகுதி கிட்ட வாங்கினாங்க. 63 தொகுதி என்ன வாங்கினாங்க. ஆனால் 2 கட்சிகளுக்கும் வந்து மனஸ்தாபம் பெரிய அளவில் முத்தி போச்சு. பரஸ்பர தேர்தல் வேலையை 2 பக்கமும் செய்யலை, தோத்துட்டாங்க. இப்போவும் அப்படி தான் நடக்கும். காங்கிரஸும் திமுகவும் என்ன தான் கை குலுக்கிக்கிட்டாலும் கூட இவ்வளவு நாளாக கடுமையாக 2 தரப்புலையும் சாடிக்கிட்டாங்கல்ல, அந்த மனக்கசப்பு கீழே முழுக்க இருக்குது. காங்கிரஸ் தரப்பில் என்ன உறுதியாக இருக்குன்னாக்கா, எனக்கு எந்த காலத்துலையும் நீ அதிகாரம் தராத, நீ ஜெயிக்க வேண்டியதில் போ பார்த்துக்கலாம், உனக்கு ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு வேலை செய்யாமல் தான் நிற்பாங்க. ஆக கூட்டணிக்குள்ளே பெரும் குழப்பம் திமுக. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக எந்த சேனலை திறந்தாலும் பாலாறும் தேனாலும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆறா ஓடுது அப்படின்னு விளம்பரத்து மேலே விளம்பரம். எல்லாம் சாதிச்சிட்டோம். தனி ஒருவரை விட்டு விட்டு நாங்கள் இப்படி போக மாட்டோம், அப்படி போக மாட்டோம், எல்லோரும் சேர்ந்து வெல்வோம், எல்லாம் சேர்ந்து வெல்றோம். சொத்து குடும்பம் யாருக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கு? சொத்து யாருக்கு சேர்ந்துருக்கு? கோடியில் எங்கே கொள்ளடிச்சு எங்கே வைக்கிறீங்க? மாப்பிள்ளை வழியாக உலக நாடுகளுக்கு போனது எவ்வளவு? இப்படி பல கேள்விகள் இருக்குது இல்லை. இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் திருமண பக்கம்லாம் விளம்பரம், திருமண பக்கம்லாம் கூட்டம், திருமண பக்கம்லாம் மாநாடு, விதவிதமாக சொல்லி. ஏன்னா காட்டணும் மக்கள்கிட்ட. க்ரௌடு இந்த அரசு அப்படியே நம்பிக்கையாக இருக்குது மக்கள்கிட்ட. மக்கள் அப்படியே ஆர்ப்பரித்து வராங்க. மகளிர் மாநாட்டுக்கு வடக்கேந்து வேலை செய்ய வந்த பெண்கள்லாம் கூப்பிட்டு வந்தப்போ உங்கள் பவுசி தெரிஞ்சிச்சு, உங்கள் லட்சணம் தெரிஞ்சிச்சு. மக்கள் உங்களை வெறுத்து தூக்கி போட தொடங்கிட்டாங்க. இப்போவும் சொல்கிறேன், திமுக வந்து இருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இவ்வளோ மோசமான அந்த ஒரு திமுக அரசு இருக்கணும்ன்ற கேள்வி இருக்குது. கட்சிக்காரனுக்கு நன்மை இல்லை, கீழே இருக்க தொண்டனுக்கு நன்மை இல்லை, மக்களுக்கு நன்மை இல்லை. தேர்தல் நேரத்தில் அந்த பணத்தை வாரி இறைச்சிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. நாங்கள் நிலையான ஆட்சி கொடுத்தோம், அமைதியான ஆட்சி கொடுத்தோம், பல திட்டங்களை செய்தோன்னா என்ன திட்டங்கள்? ரோடு போட்ட மாதிரி கனவு கொண்டோம். நாங்கள் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே கலகலத்து போயிருக்கிற திமுக கூட்டணி அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது இன்னும் 2-3 நாட்களில் தெரிஞ்சிடும். தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. திமுக கூட்டணிக்குள்ள ஒன்றும் சின்ன பண்ணமாக எப்படி செதறுன்னு தெரியல. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் அதிமுக கூட்டணி தான் பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. எல்லாம் பலமாக இருந்தாலும் பேஸ்மெண்ட் வந்து வீக்கு, அடித்தளம் வந்து ரொம்ப பலகீனத்தில் ஆடிக்கிட்டு இருக்குது திமுக காங்கிரஸ் அப்படின்றது யாருக்கும் தெரியலன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் தாவேகா, அடுத்தது நாம் தமிழர் கட்சி ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய செயல்பாடு என்னன்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.